சற்று முன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வீடு தேடி வந்து வழிகாட்டுவார்கள் என முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். அதாவது, இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை கொடுத்துள்ளார். அது என்னவென்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க மீண்டும் ஒரு வாய்ப்பை தமிழ்நாடு அரசு வழங்கியுள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இது தொடர்பான முக்கிய அறிவிப்பை கொடுத்துள்ளார். அதாவது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர பல நிபந்தனைகள் இருக்கிறது. இந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்பவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு தகுதியான பெண்கள் பலரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்காமல் உள்ளன. காரணம் என்னவென்றால், அவர்களுக்கான சரியான வழிகாட்டுதல்கள் இல்லை. இதனை கருத்தில் கொண்டே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது என்னவென்றால், ஜூலை 15ஆம் தேதி நாடு முழுவதும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 10,000 இடங்களில் இந்த முகாம்கள் நடக்க உள்ளது. ஜூலை 2வது வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் என்பது கூடுதல் அம்சமாகும். இதேபோல் இந்த முகாம்களில் இதுவரை கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். உங்கள் விண்ணப்பங்கள் மீது 45 நாட்களுக்குள் முடிவெடுக்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை எப்படி விண்ணப்பிப்பது என தெரியாதவர்களுக்கு தன்னார்வலர்கள் வழியாக பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். இது குறித்து முதலமைச்சர் பேசும்போது, அரசின் சேவைகள், திட்டங்கள் அவற்றுக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று மக்கள் யோசிக்க வேண்டாம். உள்ளூர் அளவில் இதற்கான தன்னார்வலர்கள் உங்கள் வீடு தேடி வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் பற்றி உங்களுக்கு விளக்குவார்கள். அதில் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் உள்ள அனைத்து திட்டங்களுக்கும் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், என்னென்ன சான்று ஆவணங்கள் எல்லாம் இணைக்க வேண்டும், தகுதி வரம்பு என்ன, இப்படி தேவையான எல்லா தகவல்களும் வழிகாட்டுதல்களும் உங்கள் வீட்டிற்கே வந்து கொடுப்பார்கள் என கூறியுள்ளார். இதனால் கிராமப்புறத்தில் இருக்கும் ஏழை எளிய பெண்கள் நிச்சயம் மகிழ்ச்சி அடையலாம். உங்களுக்கான மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்று கூட இதை தாராளமாக சொல்லலாம். எனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க இப்போதே தயாராகுங்கள். அது மட்டும் இல்லாமல், அதே போல கல்லூரி மாணவிகளுக்கு ரூபாய் 36,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. ஆன்லைனில் விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். பொதுவா பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்தவும், இடைநிற்றலை தவிர்க்கவும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. உயர்கல்வி வரை தொடர்ந்து படிக்க மாதாந்திர அல்லது வருடாந்திர உதவித்தொகையும் மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்திரா காந்தி உதவித்தொகை திட்டம் பல பெண்களுக்கும் உதவிகரமாக இருந்து வருகிறது. ஒற்றை பெண் குழந்தைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் மாணவிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ரூபாய் 36,200 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தங்கள் வீடுகளில் ஒரே
ஒரு பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் இந்த உதவித்தொகையை மாணவிகள் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்த மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் பல்கலைக்கழக மாநில ஆணையம் இந்த உதவி இந்த உதவித்தொகையை வழங்கி வருகிறது. குடும்ப சூழ்நிலை காரணமாக உயர்கல்வியை தொடர முடியாத ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவிகளுக்கு இந்த இந்திரா காந்தி உதவித்தொகை திட்டமானது நிச்சயம் உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. இத்திட்டத்திற்கு தகுதி பெற மாணவிகள் 30 வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும். அதே சமயம் தங்கள் குடும்பத்தில் ஒரே ஒரு பெண்ணாக இருக்க வேண்டும். அதேபோல பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு முதுகலை பட்ட படிப்பில் சேர்ந்திருக்க வேண்டும். அதேபோல் தொலைதூர கல்வியோ அல்லது வேறு எந்த திட்டத்திலும் சேர்ந்து இருக்கக்கூடாது. நேரடியாக 2 ஆண்டுகள் கல்லூரிக்கு சென்று படித்தால் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் உதவித்தொகையானது கிடைக்கும். அதேபோல உதவித்தொகை பெறும் பெண்களுக்கு அண்ணா அண்ணன் அல்லது தம்பி யாரும் இருக்கக்கூடாது. ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகள் ஒரு வீட்டில் 2 பெண்கள் இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணிற்கு இந்த உதவித்தொகை கிடைக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருந்தால் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான மாணவிகள் பயன்பெற்று வருகின்றன. முதுகலை பட்டப்படிப்பை முடிக்கும் காலத்துக்குள் ரூபாய் 36,200 உதவித்தொகை வழங்கப்படும். இதில் விடுதி மற்றும் பிற கட்டணங்கள் வழங்கப்படாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே சமயம் தேவையான ஆவணங்களை பொறுத்தவரை இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், இளங்கலை பட்டப்படிப்பு முடித்ததற்கான சான்றிதழ், முதுகலை பட்ட படிப்பிற்கான கல்வி கட்டணம், ஆதார் கார்டு, வங்கி பாஸ்புக், குடும்ப வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், முதுகலை படிப்பில் சேர்ந்ததற்கான சான்றிதழ் ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் யுஜிசியின் இணையதளத்தில் இந்த உதவித்தொகை தொடர்பாக தகவல்கள் அறிவிக்கப்படும். கடைசி தேதிக்கு முன்னர் ஆன்லைன் மூலம் உதவித்தொகைக்கு விண்ணப்பித்து கொள்ளலாம். தகுதியான மாணவிகளுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக உதவித்தொகை வரவு வைக்கப்படும். அதேபோல 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும்போது இந்த திட்டத்திற்கான ரினியூவல் செய்ய வேண்டும் என்பது மனதில் கொள்ளுங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.